ஏன்னா சோழ மகாராஜாக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் முடிசூட்டக்கூடிய அந்த உத்தரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த மகாராஜா சோழ நாட்டை வென்றாலும் கூட அவருக்கு எங்களுடைய கைகளால் திருமுடி சூட்ட மாட்டோம், இது சிவபெருமானினுடைய உத்தரவுன்னு சொல்லி அந்தணர்கள் மறுக்கிறாங்க. இருந்த போதிலும் மன்னனுடைய உத்தரவு அப்படின்றதுனால, ஏன்னா மன்னன் 3 நாடுகளையும் வென்றாயிற்று இந்த நாயனார். அதனால இந்த அந்தணர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த சோழ மகாராஜாவினுடைய மணிமுடியை ஒருவரிடத்திலே கொடுத்து விட்டு அந்தணர்கள் எல்லாரும் சேரநாடு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு இந்த நாயனார். கேள்விப்பட்ட உடனேயே இந்த நாயனாருக்கு மனம் தாங்கல பாருங்க. இதற்கு மேல் மணிமுடியே தரித்து கொள்ளாமல் நான் அரசாட்சி செய்வேன்னு சொல்லி இவர் சபதம் மேற்கொண்டார். அப்ப இருந்தாலும் அரசன் என்று சொன்னால் அவனுக்கு மணிமுடியாக ஏதாவது ஒன்று வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலேயே எம்பெருமானுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்குறார். தில்லை சிற்றம்பலத்தையே மீண்டும் மீண்டும் வணங்கி அந்த எம்பெருமானுடைய பாதங்களிலேயே இருக்கிறார். அவரிடத்துல வேண்டுக் கொள்கிறார், எனக்கு மணிமுடி வேண்டாம், ஆனா மணிமுடியாக உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமையில் வைக்க வேண்டும், அதை நான் மணிமுடியாக தாங்கி இந்த நாட்டை அரசாள வேண்டும் சொல்லி தில்லை நடராஜ பெருமானிடத்திலே விரும்புகிறார்.